கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய கண் பற்றி. நம்மளுடைய கண் எப்படி வெளிச்சமாக இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுடைய சரீரம் இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாரு ஆண்டவர், என்ன சொல்கிறாரு, நம்முடைய கண் வழியாக தான் பாவம் உள்ளே போகுது இல்லையா. நம்ம இச்சிக்கிறோம், நம்ம அந்த கண் வழியாக நம்ம என்னென்ன பாவங்கள், நிறைய பாவங்களை செய்கிறோம். ஸோ நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம், இப்போ ஆண்டவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவங்களாக இருக்கிற நமக்குள்ளே வெளிச்சம் இருக்கும், இயேசுங்கிற வெளிச்சம் இருக்கும். ஆனால் இந்த கண் வழியாக நம்ம தேவையில்லாத காரியங்களை படிக்கும்போது, தேவையில்லாத காரியங்களை பார்க்கும்போது, தேவையில்லாத காரியங்கள் மேலே அந்த காரியத்தை இச்சிக்கும் போது, பொறாமப்படும் போது அந்த இருள் என்ன பண்ணுமா, நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே வந்துடும். அந்த இருள் நம்ம சரீரத்துக்குள்ளே வரும்போது என்னாகும், ஆவியானவர் நம்மளை விட்டு விலகிடுவார் இல்லையா. அப்போ நம்மளுடைய சரீரம் முழுவதும் நம்ம என்ன ஆயிரும், இருளாயிரும். நம்மளுடைய வெளிச்சம் இருளாயிரும். அப்போ எப்படி என்ன ஆகும், நம்மளுடைய ஃபுல் ஆத்மாவும் இருளாயிரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களோட கண், நீங்கள் என்ன பார்க்குறீங்க, எதை பேசுகிறீங்க, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய சரீரம் நம்மளுடைய சரீரம் வெளிச்சமாக இருக்கும். எப்போவும் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். நம்ம சரீரம் நம்மளோட ஆத்மா சரீரம் எல்லாம் வெளிச்சமாக இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். பாவம் நமக்குள்ளே நுழையாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ ஆதாம் ஏவாளை பார்த்தீங்கன்னா கூட, ஏவாள் அவங்க கண்ணுனால தான் அதை பார்க்குறாங்க இல்லையா. அந்த ஆப்பிளை பார்த்து, அந்த கனியை பார்த்து இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு இச்சிக்கிறாங்க. அதன் வழியே தான் பாவம் உள்ளே வருது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம தேவையில்லாத காரியங்களை பார்க்கக்கூடாது, அதை பற்றி யோசிக்கவும் கூடாது. நமக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் இருளாகாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன்.